இங்கே ஒரு லைனு, இதில் ஒரு லைனு, இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஹலோ மக்களே, இன்னத்த பருவாடி என்னென்னா, டிசம்பர் மாதம் எல்லோரும் ஸ்டார் போடுவோம் சரியா. அப்போ என்கிட்ட சரஜின்னு கேட்டால் எப்படி ஸ்டார் போடலேன்னு. எங்கள் வீட்டில் நான் ஒரு ஸ்டார் இருக்கும்போது கட்டுவீங்களா எதுக்கு போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஸ்டார் செய்ய தெரியும். ஒரு 3 வருஷமாக இந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், முடியலை. இந்த தடவை நடக்க போகுது. தேவையான பொருட்கள் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, இந்த மாதிரி A4 ஷீட்டு, ஒரு கலர் பேப்பர், ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒரு 6 ஷீட்டு ஓகேவா. அடுத்து ஒரு ஸ்கெயிலு, ஒரு பென்சிலு, ஒரு இது பசை, ஒரு கத்திரி, முக்கியமாக இது இந்த சாதனம், மற்ற இந்த ஓட்டை போடுது, இது பேர் என்ன, பஞ்சிங் மிஷின், கோப்பு பஞ்சிங் மிஷின். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார் செய்ய போகலாமா? டாட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு பேப்பர் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இந்த பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த இடம் தான் முக்கியமான இடம். பென்சிலுங்க மக்கா. இந்த இடத்துல வச்சு இந்த அளவுக்கு தெரியுதா? இந்த இடம் தெரியுதா? ஓகே. ஏன்னா இந்த பேப்பர் இங்கே நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் அது எந்த அளவுக்கு ஒட்டணுன்றத ஸ்பேஸை நம்ம லைட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இத்தனைக்கு வேணும் வேணும். ஓகே, லைன் தெரியுதா மக்கா? நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பக்கம் எப்படியும் கொஞ்சம் இங்கே வெளியே தள்ளி தான் இருக்கும். இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு கத்திய உடனே போய் கட்டி போய் இதை வச்சு ஸ்கெயில் வச்சு கரெக்டாக கட் பண்ணி ദൂരെ പോടാം. ഇപ്പം ഇത്ര മാത്രം കിട്ടി. ഇനി ബാക്കിൽ തിരുപ്പി இந்த സൈഡ് വേണാലും കട്ട് பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை சேர்த்து ஒட்டணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, பசை இந்த சின்ன கேப்னால பசை உள்ளே பட்டுரும். அதனால் இப்படி மொத்தமாக ஒட்டிடும். அதனால் ஒரு சேஃப்டிக்கு இந்த பேப்பரை உள்ளே வச்சு இந்த கம் எடுத்து வரட்டுன்னு 4 பக்கம் 4 இழு. ஓகே, ஒட்டி போய் இல்லை ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் காய விடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக அளவெடுத்து, ஆக்சுவலாக அந்த லீஃப் கட் பண்ணணும்ல, அதுக்காக அளவெடுக்க போகிறோம். இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வச்சு, இது A4 ஷீட் பேப்பரு, இதோட பெரிய ஷீட் பேப்பர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுக்கணும். இப்போ எதனால கரெக்டாக 16ல் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், 17ல் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு லைனு, இதில் ஒரு லைனு, இதில் ஒன்று, இதில் ஒன்று. இது அப்படியே பேக்கில் கட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மேலே ஃபஸ்ட்டு நம்ம 16 பாயிண்டில் ஒன்று வச்சோம்ல, அதில் ஒரு ரைட் பண்ணி ஓகே, பின்னாடி அது மொத்தமாக நமக்கு தேவையில்லை, அது ஒரு லைன் போட்டு. புரியலைன்னா கேளுங்கடை, நானே ஒரு மாதிரி தலைக்குழம்பி தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே, கிட்டியா ஓகே, டன். லைன் போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இதை மேலே இருக்க லைனை தொடவே கூடாது ஓகேவா. கீழே இருக்கிறது அப்படியே கட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதுல்ல மக்களே? ஓகே, அப்படியே பின்னாடி போயிட்டு ஓகே, இனி இந்த இடத்துல இது இங்கே கட்டாச்சோ, சரி குழப்பம் இல்லை, ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் தெரியுதுல்ல, இந்த பாயிண்ட்டை இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடக்கி விடணும். இதுதான் நம்ம ஒட்டுருவோம். இதே மாதிரி 6 லீஃப் வரும்ல, இந்த 6 லீஃப்க்கும் இதுதான் மாற்றி ஒட்டுவோம். ஓகே, எல்லாம் ஒரு மாதிரி தலை குழம்பி தான் வீடியோ பார்ப்பானோ, சொல்லி தரது ஒழுங்கையும் சொல்லி தர மாட்டேன்.
ஓகே ஓகே ஸ்டார் ரெடி. ஓகே டன். இது லீஃப் ரெடி ஆகிட்டு ஓகே. நம்ம இதை பஞ்செக்ஷன் மிஷின், இது பஞ்செக்ஷன் இது என்ன பஞ்செக்ஷன் தான் நமக்கா? பஞ்சிங் மிஷின். ஓகே பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த ஹோல் போடணும். ரொம்ப ஏற்றி போட்டுறக்கூடாது, கேப் விட்டு நான் காட்டுறேன். தெரியுதா? ஓகே நான் ஸ்டார் ஆண்டவர் வந்து ஓகே. நான் இதே மாதிரி ஆல்ரெடி 5 எண்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அடுத்து வேறு ஒன்றும் இல்லை, எடுத்து ஒட்டி ஸ்டாரை போட்டு ஆண்டவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். ஓகே தெரியுதா? ரெடி. ஓகே நம்ம இனி அந்த 6ஐயும் ஒட்டுனா போதும். ஓகே மக்கள், ஆல்ரெடி நான் ஒரு 5 எண்ணம் இதே மாதிரி வெட்டி ஒட்டிட்டேன். தெரியுதா? தெரியுதா? இனி நம்ம இது லாஸ்ட் இதை ஒன்று ஒட்டுனா போதும். இந்த இடத்துல இந்த விட போய் ஓகே இதை ஒட்டுனா ஸ்டார் ரெடி. இதை கரெக்டாக இருக்கும். நம்ம அளவு ஸ்கெயில் அளவுலாம் கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு இது கூட மிஸ் ஆகாது. ஓகே ஓகே இனி இந்த பக்கம் ஒரு நூல் மட்டும் போடணும். அப்போ இதில் ஒரு ஹோல் எடுத்து இதை உள்ளோடி போட்டு இப்படி மாட்டணும். அவ்வளோதான் மக்களே. ஒரு நூல் எடுத்து இதை வந்து பின்னாடி 2 சொட்டை போட்டிங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன ஒரு குண்டூசி லெவலுக்கு ஆகிடும். ஸோ இதில் ஒரு ஹோல் போட்டு இந்த நூலை இப்படி உள்ளோடி போட்டு எடுத்தாலே ஸ்டார் ரெடி. ஃபைனலி நம்ம 6 லீஃப் 6 இருக்குல்ல, 1 2 3 ஆமாம் 6ஐ முடிச்சிட்டோம், ஒட்டிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்கடே அண்ணா மரோலா. ஆமே அட டர 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 ஆமே. ஓகே வந்துட்டா. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதை எடுத்தாரேன். ஓகே இதை கெட்டிடுவோமா? கெட்டியே போட்டுரும். ஓகே இது ஓகே இதே ஒன்று எடுத்துக்கோ. ஓகே இது நேற்று நான் இருந்து பண்ணது. இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 4 எண்ணம் இருக்குது. இன்னும் மறைய ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஸ்டார் மாதிரி தானே நமக்கா இருக்குது பார்க்க. சொல்லல அதாவது சொல்ல அப்படி நின்னீங்கன்னா எப்படி? ஓகே ஓகே நமக்கா இப்போ 2 எடு. ஓகே ஓகே ஃபைனலி நம்ம 2 ஸ்டார் செஞ்சிருக்கோம். இது ராத்திரியே செஞ்சது இருந்து, இது இப்போ இருந்து பண்ணது. ஸோ எதாவது புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சலன்னு சொல்லி தந்திருக்கேன். 2 ஸ்டார். யாருக்காவது கிஃப்ட் எதாவது பண்ணோன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரியா? இந்த வீடியோ கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் போடணும்னு நினச்சது இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே.